துரை வைகோ திருச்சியில விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நின்னது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. அது நல்ல பேச்சு கிடையாது. அவர் ஸ்டாலின் அவர்களை பற்றியோ அல்லது கலைஞரை பற்றியோ எந்த அளவுக்கு மேடைகளில் விமர்சித்திருக்கிறார். இருந்தாலும் பொலிட்டிக்கலி அவர் இரலவெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தானே கூட்டணியில வச்சு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா. என்னால் அது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பேச்சு. நான் என் லைஃப்ல பார்த்துக்கேன். இந்த நிலப்பற்றாளனாக பார்க்கிற போது ஐ வுட் ஒன்லி கன்சிடர் as a betrayal. ரொம்ப தப்பு. வைகோ அவர்கள் பதில் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. திமுக விட்டு அவர் உடைச்சிட்டு போனாரோ அவர் பின்னாடி போனவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக இருந்திருப்பாங்கன்னா இன்று திமுக சந்திக்கிற எந்த சங்கடமும் நிகழ்ந்திருக்காது. இந்த இனத்திற்கான விதையினர்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்ட ஒரு தருணம் என்பது அந்த தருணம். இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறை என்பது சரியானதல்ல. உங்களுடைய உயரங்கள் வேறு. நீங்க ஜெயில இருந்திருக்கிறீங்க, நிறைய போராடி இருக்கீங்க, களப்பணிகள் செய்திருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற முகங்களினுடைய ஒரு அமைப்பு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க விஜயா நாமாங்கிற அந்த பைனரிக்குள்ளே நீங்க போக கூடாது. திமுக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதா தெரியுது. திமுக எப்படி தன்னை கட்டமைக்கணும்? தனித்து விடப்படுவது ஒரு வகையில் அது நன்று. தனியாவே நில்லுங்க, 234 நில்லுங்க. உங்க கட்சி பயப்பட வேண்டிய கட்சி எல்லாம் இல்லை. பட் தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். வைகோ அவர்கள் அவங்க எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ துரை வைகோ திருச்சியில விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கிறார். அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நின்னது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்றாரு. வைகோ அடுத்த நாள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதுவும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணி குறைவான இடங்களை நிற்க வச்சாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இது எதை குறிக்கும்? அதெல்லாம் ரொம்ப ஒரு அது நல்ல பேச்சு கிடையாது. துரை வைகோ அவர்கள் தனித்து நின்றோ அல்லது வேறு அவங்க விரும்புகிற ஏதோ ஒரு கூட்டணி மூன்றாவது அணியெல்லாம் அமைச்சு தானே பார்த்தாங்க. நின்று ஒரு பாராளுமன்றத்திற்கு அவர் போயிருக்க முடியுமா? முடியாதுங்க. அதெல்லாம் போயிருக்கவே முடியாது. அல்லது இப்போது கூட அவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை என்றால் அல்லது அண்ணா திராவிட கூட்டணியில் நின்றிருந்தால் கூட இன்னும் 5 தொகுதியில் நின்றுருக்கலாம். பட் இந்த வெற்றியாவது, இந்த கௌரவமான வெற்றியாவது அவர்கள் ஈட்டியிருக்க முடியுமா? அவர் ஸ்டாலின் அவர்களை பற்றியோ அல்லது கலைஞரை பற்றியோ எந்த அளவுக்கு மேடைகளில் விமர்சித்திருக்கிறார். இருந்தாலும் பொலிட்டிக்கலி அவர் இரலவெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தானே கூட்டணியில் வச்சு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பேச்செல்லாம் உண்மையிலேயே என்னால் அது அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு பேச்சு. நான் பொதுவாக சொல்வதை போலவே மதிமுக, நாம் தமிழர் இந்த 2 கட்சிகளுமே தீவிர விசாரணைக்கு விசாரணைக்குன்னா ஒரு பொலிட்டிக்கல் என்கொயரி, பொலிட்டிக்கல் ஸ்க்ரூட்டனி. பிகாஸ் இனத்திற்கான ஒரு பெரும் அடையாளமாக தங்களை நிறுத்தி கொண்டவர்கள். நான் எப்பவுமே அதாவது இது தப்பாக கூட நான் சொல்கிறதுக்கு நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். இப்போ எடப்பாடி அவர்கள் மீதோ ஓ பன்னீர்செல்வம் மீதோ இவங்க மேலே நமக்கு பெரிய வருத்தம் எல்லாம் இருக்காது. ஏன்னா அப்படி ஒன்றும் ஒரு இனத்திற்கான கனவை காட்டி, தமிழ் மொழிக்கான இந்த நிலப்பரப்பிற்கான மாபெரும் கனவை காட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. அவர்கள் சாதாரண வாழ்க்கை பின்புலத்திலிருந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு பதவி கிடைக்கும், அதனுடைய நல்லது கெட்டதுகளை பார்க்கலாம் என்று வந்தவர்கள். ஆனால் இனம் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறப்போ 100க்கு 1000% நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் சில நீங்கள் குறை நிறைகள் இருக்கலாம், ஒருவேளை சீரட் பிடிக்கலாமா இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் ஒரு those are all forgiven. But fidelity to the cause. ஒரு காசுன்னு தானே வரீங்க. இப்போது நான் எப்படி பார்ப்பேன்னாங்க, நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ ஈழத்து பிரச்சனையை எடுத்துங்களேன். ஈழத்து பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கே ஒரு ஒழுக்க தகுதி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 1-2 அல்ல, பல்லாயிரங்களில் ஒரு விடுதலை போராளி என்கிறவன் மதத்திற்காக உயிரை கொடுத்தால் வானகம் பரிசாக காட்டப்படுகிறது. கிறிஸ்தவத்திற்காக உயிரை கொடுத்தால் உங்களுக்கு பரலோகத்தில் இறைவன் பரிசு தருவார். ஜிஹாத், அல்லாவிற்காக நீங்கள் உயிரை கொடுத்தால் அல்லாஹ் தன் வான் வீட்டில் உங்களுக்கு இடம் தருவார், உரிய இடம் தருவார். அல்லது இந்து சமயமும் அப்படி ஒரு துல்லியமாக சொல்ல தெரியல, நான் வைகுண்டத்தில் உங்களுக்கு இடம் உண்டு
பட் இங்க எந்த பரிசும் கிடையாது உங்களுக்கு. என் இனம், என் மொழி சார்ந்த மக்கள் நன்றாக, உயர்வாக, பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்கின்ற ஒரு கனவு, ஒரு இலக்குத்தானே தவிர வேறு எந்த பரிசும் இறந்த பின்பு அவர்களுக்கு கிடையாது. இதை தெரிந்தும் தன் இன்னுயிரை கொடையாக கொடுக்கிற ஒரு போராளியினுடைய உயிர் என்பது உங்கள் உயிரை விட, என் உயிரை விட கோடி மடங்கு புனிதத்தன்மை கொண்டது. நீங்க அதை வச்சு நீங்க அரசியல் பண்ண வர்றப்போ, அல்லது அதை அரசியலுக்கான ஒரு உபகரணமாக நீங்கள் எடுக்கிற போது, அந்த ஒரு புள்ளியில நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இயற்கை உங்களை விடவே விடாது. இறை தண்டிக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு உயிரை கொடுத்தாங்கல்ல, இன்னொரு இனத்தின் மீது வெறி கொண்டு சென்று உயிரை கொடுத்தவர்கள் அல்ல. எந்த ஒரு விடுதலை புலி வீரனை நான் பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையில் பல்லாயிரம் நான் விடுதலை புலி வீரர்களை நான் சந்தித்திருக்கிறேன். எந்த ஒரு விடுதலை புலி போராளியும் சிங்கள இனத்தின் மீது வெறுப்பு கொண்டு அவன் போருக்கு புறப்பட்டவன் அல்ல. தன் மொழி மீதும், தன் நிலம் மீதும், தன் இனம் மீதும் கொண்ட நேசத்தினால் மட்டுமே நெருப்பு கனலாக வெடித்தவன். அப்போ அதை நீங்கள் அரசியலாக்குகிற போது, உங்கள் அரசியல் தேவைக்கு ஒரு உபகரணமாக மாற்றுகிற போது, அந்த மாபெரும் புனிதத்திலிருந்து நீங்க ரொம்ப கீழே வந்துடுறீங்க, குற்றவாளியாகவும் ஆகிவிடுகிறீங்க. இயற்கை விடாது, இறை உங்களை விடாது. இதை இன்னைக்கு இந்த அவங்க பேசின பேச்சில் ரொம்ப தப்பான பேசு. நான் வெளிப்படையாக கேட்டுக்கிறேன், இனிமேல் அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஈழத்தினுடைய அழிவுக்கு திமுக தான் முழு பழியும் ஏற்றிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், ஈழ அழிவுக்கான சதி என்பது அது அனைத்துலக சதி. அந்த சதியினுடைய பிராந்திய பிதாமகர்கள் என்பவர்கள் புதுடெல்லி அரசியல், அடிப்படையில் சனாதன அரசியல் தான். நான் கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறிய நாளிலிருந்து 2006 சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படும் வரை அவருடைய அதிதீவிர ஒரு பற்றாளன், அவருடைய பிளைண்ட் ஃபாலோவர். அவரோடு தான் நான் தொடர்ந்தேன். இசைஞானி இளையராஜா அவர்களை கொண்டு நான் திருவாசகமின் சிம்பனி தயாரித்த போது அதனுடைய வெளியீட்டு விழாவை திட்டமிடுவதில் வைகோ அவர்களுடைய தலைமையில் தான் நடைபெற்று, வைகோ அவர்கள் தான் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து நேரில் அந்த சீடியெல்லாம் இளையராஜா சார் நானெல்லாம் போய் அவரோடு தான் பயணம். 2006 அவர் அணி மாறுறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போறார். அப்போதான் எங்களுக்கு தெரியும், ஏனென்றால் நாங்கள் அடிப்படையில் ஆய்வாளர்கள், we are strategic thought leaders. அதில் நான் ஒரு லெஜிட்டிமேட், நான் படித்தவன், அரசியல் எனக்கு புரியும், உலக அரசியல் புரியும், புவிசார் அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் புரியும், ரீஜனல் பாலிட்டிக்ஸ் தெரியும். வைகோ அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றால் அது தவறு அல்ல. ஆனால் என்ன இங்க நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை பெறும் திராவிட முன்னேற்ற கழக அணியில். அந்த தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் இருப்பதாலும் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை எடுத்துக்கொள்ளும் என்பதாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க வேண்டிய சூழல் வரும். இது எங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியும், ப்ரொஜெக்ட் பண்ணோம். அப்படி வருகின்ற போது காங்கிரசினுடைய ஆதரவு தேவைப்படும் சட்டமன்ற பெரும்பான்மைக்கு. அது ஈழ விடுதலை போராட்டம் ஒரு நெருக்கடியை சந்திக்கிற போது கடும் ஒரு இக்கட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். தமிழ்நாடு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தும். எனவே நீங்கள் கூட்டணியை விட்டு போகக்கூடாதுன்னு அவ்வளவு உலகத்தமிழர்கள் எல்லாம் அவர் கெஞ்சி மன்றாடினாங்க. அவர் சொல்லட்டும், மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், உலகத்தமிழர்கள் அத்தனை பேரும் கெஞ்சி மன்றாடினார்களா இல்லையா? அப்போ உலகத்தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு அஜெண்டா தான், நீங்க எப்படியாவது, ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த ஃபெட்னாங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ஃபெட்னா கான்ஃபரன்ஸில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2004 அல்லது 2003 நான் கனிமொழியை நான் சந்தித்திருந்தேன். அப்போ அவருடைய எண் வாங்கி வச்சிருந்தேன். உலகத்தமிழர்கள் தான் முக்கியமானவர்கள் பலர், எனக்கு ஒரு 25 பேர் அன்னைக்கு ஒரு கலைக்காலப்போ ஒரு ஃபெசிலிட்டி வந்து எப்படியாவது நீங்கள் கவிஞர் அவர்களை கவிஞர் கனிமொழி சந்தித்து வைகோ அவர்களுக்கு இன்னும் ஒரு 3-4 தொகுதிகளை வாங்கி கொடுத்து அவர் கூட்டணியில் வைக்க சொல்லுங்க, இல்லைன்னா ஈழ விடுதலை போராட்டம் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகிற ஒரு சூழல் வரும், உள்ளே இருந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தணும்னு அவங்க சொன்னப்போ கலைஞர் அவர்களை அணுகுவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் கனிமொழி அவர்கள் செய்தார்கள். அப்போ கலைஞர் ரொம்ப ஷார்ப்பாக சொன்னார், சரி நான் ஒரு 3-4 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துறா, அவரை கூட்டு வந்துருவாங்களா அப்படின்னு. அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதெல்லாம் கலைஞரை சொன்னது, அவர் போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ திரும்பி பாருங்க, நீங்க அவர் அன்னைக்கு மட்டும் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்திருப்பாருன்னா
காங்கிரஸை சார்ந்து கலைஞர் மாநில அரசை நடத்த வேண்டிய தேவை இருந்திருக்காது. இன்னும் அவர்கள் துணிவோடு செயல்பட்டு இருக்க முடியுங்கிற. அல்லது 2009 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பீஸ் ப்ராசஸ், அதை நாம் பேசணும். முதன்முறையாக காங்கிரஸ் இங்க வந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சண்டை நிறுத்தம் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறது. ஈழத்தமிழர்களை காப்பாற்றுவதற்கு அல்ல, தேர்தலை வெல்வதற்கு. 2009 பாராளுமன்ற தேர்தலை வெல்வதற்காக ஒரு அமைதி முயற்சியை கொண்டு வருகிறார். இதெல்லாம் தெரியும். அதுக்கு நான் தான் வந்து கம்யூனிகேட்டராக இருந்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் வந்த ப்ரொபோசலுக்கும் எல்டிடிக்கும் இடையிலான ஒரு இடைப்பாட்டாளராக நான் செயல்பட்டேன். வெளிப்படையாக சொல்கிறேன். இன்னைக்கு என்ன சில விஷயங்கள் எனக்கு வயசாகுது, பேசாமல் போனால் எங்குமே பதிவாகாமல் போய்விடும். அப்போ இவங்களும் சொல்றாங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த சண்டை நிறுத்தலாம் நிக்காது ஃபாதர்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஆனா சொல்லுங்க, இந்த நாளுக்கும் தேர்தல் முடிவுக்கும் இடையில வந்து 100 நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவங்க சொன்ன வார்த்தை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் சொன்ன அந்த இடைப்பாட்டில் இருந்தவங்க சொன்ன வார்த்தை, ஃபாதர் இன் a war of final attrition 100 days can be eternity. இதே வார்த்தையை சொன்னாங்க. இதெல்லாம் நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு தமிழ்ல பொருள் என்னன்னா, ஒரு கடைசி யுத்தத்தில் நீங்கள் நிற்கிற போது 100 நாள் இடைவெளி என்பது அது நித்திய காலத்திற்கு சமம். என்ன வேணாலும் நடக்கலாம், களத்தினுடைய திசைகள் மாறலாம், ஒருவேளை பரஸ்பர நம்பிக்கை இன்னும் அதிகமாகி பரவாயில்ல இவங்களை எப்படியாவது நம்ம இந்த பீஸ் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படி கூட வரலாம். They said the same words in a war of final attrition. 100 days can be eternity. Tell them to take the offer. இது வந்து ஜனவரியில் நடந்தது. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை 2 ரவுண்டு நடந்தது. 3வது ரவுண்டு எல்லாம் கட் ஆஃப் ஆகிட்டாங்க. அவங்க தான் அந்த பக்கம் தான் கட் ஆஃப் ஆனாங்க. என்னன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. பட் அதுக்கப்புறம் நான் விசாரித்து பார்த்ததில்ல, அப்பவும் கூட்டணி. வைகோ அவர்கள் பதில் சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஈழத்தமிழர்களுக்காக போராடியது எல்லாம் உண்மைதான். ஆனால் திமுக விட்டு அவர் உடைச்சிட்டு போன நேரம் அவர் பின்னாடி போனவங்க எல்லாம் இன்னைக்கு திமுகவில் இருந்திருப்பாங்கன்னா இன்று திமுக சந்திக்கிற எந்த சங்கடமும் நிகழ்ந்திருக்காது. ஏன்னா அவர்கள் கொள்கை மறவர்கள், போராளிகள், இந்த நிலத்தை நேசித்தவர்கள், இந்த இனத்திற்கான விதைநல்கள். இனத்திற்கான விதைநல்கள் தான் பல்லாயிரங்களில் பல லட்சங்களில் வைகோவுக்கு பின்னால் சென்றார்கள். இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க வந்து ஒரு ஆய்வும் ஒரு கணக்கும் எடுத்து பாருங்க. இந்த இனத்திற்கான விதையினர்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்ட ஒரு தருணம் என்பது அந்த தருணம். நான் அவரை ஒரு அளவுக்கு மேல் நான் மூத்த ஒரு அரசியல் தலைவர், அவர் சிறையில் நீண்டு இருந்தவர், ஈழ விடுதலையை அவரும் கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தவர், பாராளுமன்றத்தில் முழங்கியவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் இன விடுதலை என்று வருகிற பொழுது சமரசம் என்பது ஒரு தந்திரோபாய உத்தியாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர கொள்கை சமரசமோ அல்லது என் தனிப்பட்ட அரசியல் தேவைக்கான சமரசமாக அது இருக்கக்கூடாது. அந்த ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து இன்றைய காலகட்டம் அரசியல் ஒரு செட்டிங் நடக்கிறப்போ வந்து நமது தமிழ் இனத்துக்காகன்னு ஒரு புதிய அரசியலை நீங்க அர்டிகுலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மதிமுக நிகழ்வு, அதனுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரையான பயணம், அது செய்த பிழைகள், தவறுகள், துரோகங்கள்ங்கிற வார்த்தையை நான் தவிர்க்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடந்த அந்த நிகழ்வுகள்லாம் ஒரு இனப்பற்றாளனாக, இந்த நிலப்பற்றாளனாக பார்க்கிற போது I would only consider as a betrayal. I'm sorry to say. I know it will hurt a lot of people, but somebody has to record it at some point of time. And நாம் தமிழர் also. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் வரப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பெருந்தன்மையோடு நடந்திருக்கார். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ், விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், தான் பதவிக்கு வருகிறேனோ இல்லையோ ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறது அவருடைய ஒப்சஷனாக கூட இருந்தது. பட் அதையெல்லாம் விட்டுட்டு கூட அவர் உண்மையிலேயே ஒரு ஐ மீன் அந்த வேலை ஐ அட்மையர் ஸ்டாலின் ஆஃப் தி லாஸ்ட் 5 years. ஒரு மெச்சூர் ஆகி, ஒரு பக்குவப்பட்டு, அவர் முதிர்ந்த வயதுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு ஒரு 70ங்கிறதெல்லாம் கூட இன்னைக்கு உள்ள ஒரு இண்டெக்ஸில் என்ட்ரிங் தி ஒரு ஓல்ட் ஏஜ் தான். வயது தம்பிங்களை நீங்கள் சிரிக்காதீங்க, ஏன்னா வயசாகிறப்ப ஃபாதருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருதாலும் கேட்காதீங்க. பட் அவ்வளோ ஒரு பெருந்தன்மையோடு கூட்டணியில் சேர்த்து கொண்டு
அவர் மகனுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் கொடுத்து கூட்டணியில் தொகுதி தான் கொடுக்க முடியலே தவிர கௌரவமாக தான் அவங்களை எந்த இடத்துலையும் குறைச்சலாம் நடத்தல. திமுக அவரை நன்றாகத்தான் நடத்தியது. அதுக்கு இந்த மாதிரி அவங்க பேசக்கூடாது. அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு காயப்பட்டிருக்கிற நேரம் இந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க, அது வேற. 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க வேற. எப்படினாலும் சொந்த தொகுதியிலேயே ஒரு ஒரு தோல்வியை சந்தித்த ஒரு முதல்வர், ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவர், அவருக்கு எவ்வளவு வலியும் காயமும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சூழலில் வந்து நம்ம கூட்டணியில் இருந்துட்டு அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. திமுக பெரிய அளவில் ஒரு 26 கட்சிகளுக்கு மேலே கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. இன்னைக்கு திமுக உடன் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னா பெரிய கேள்விக்குறியாகிறது. திமுக வலுவிழந்து விட்டது, திமுக தனிமைப்பட்டு விட்டது, திமுகவுக்கு இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க. திமுக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிறதா தெரியுது. இனி திமுக எப்படி தன்னை கட்டமைக்கணும்? தனித்து விடப்படுவது ஒரு வகையில் அது நன்று. தனித்து விடப்படுவது நம்மை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் இருக்க முடியும், நம்மை சரி செய்து கொள்வதற்கான தருணமாகவும் அமையக்கூடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், திமுகங்கிறது இட்ஸ் லைக் ஏதோ நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் வந்து தூக்கி போடுற ஒரு கட்சியெல்லாம் கிடையாது. அது வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன். இந்த வார்த்தை நான் அடிக்கடி ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் உள்ள ஒரு வார்த்தை. கடந்த இதில் கூட நான் பதிவு பண்ணணும். இது வந்து இட்ஸ் லைக் கேத்தலிக் சர்ச். அது இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இட் இஸ் லைக் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அப்படி நீங்கள் அப்படி தட்டி விட்டுட்டுலாம் அது போக முடியாது. அது மிக வலுவான ஒரு கட்டமைப்பும் ஒரு நீண்ட காலம் இந்த நிலப்பரப்பிற்கான குறிப்பாக சமூக நீதி புலத்தில் கொள்கை ரீதியான மாற்றங்களை நிறுவனமயப்படுத்திய ஒரு பெரும் கட்சி. அதிலிருந்து வந்த ஒரு பிரிவு தான் அதிமுக. ஸோ நீங்கள் யூ சிம்பிளி cannot write off டிஎம்கே அண்ட் தட் இஸ் யுவர் விஷஃபுல் திங்கிங். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய விஷஃபுல் திங்கிங். அது நடந்துடும், அதை அழிச்சிடலாம், அப்படியெல்லாம் அழிக்கப்படத்தக்க ஒரு கட்சி அல்ல. தட் டஸ் நாட் மீன் அதனுடைய சமகால தவறுகள் போதாமைகளை அதையும் நீங்கள் ஒரு துணிவோடு எதிர்கொள்ளலைன்னா நீங்கள் ரொம்ப பலவீனமாயிடுவீங்க. 2031-36 எல்லாம் ஏடிஎம்கே சந்திக்கிற அதே பண்ணுவீங்க, அதுவும் உண்மைதான். பட் இந்த தனித்து விடப்படுதல்ங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் இருக்கிற காரணத்தினால ஒரு ரசித்து ரசித்து களமாடுவதற்கான ஒரு காலகட்டம். என்ன கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல ஒன்று, இந்த 2ஆம் உலகப் போரில் அலைட் ஃபோர்ஸஸினுடைய கமாண்டர் பேர் வர மாட்டேன், அவருடைய டைரி குறிப்புங்க. ஒரு டைரி குறிப்பு, இட்ஸ் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான டைரி குறிப்புங்க. அவர் எழுதுறாரு, மை வெஸ்டர்ன் ஃபிளாங்க் இஸ் ஸ்ட்ரகிளிங். மேற்கு திசையில் என் படைகள் தடுமாறுகின்றன. மை ஈஸ்டர்ன் battalions have run out of ammunitions. அவங்களுக்கு சுடுபொருட்கள் தீந்து போச்சு. மை நார்தர்ன் they are almost destroyed. மை சதர்ன் they are also in great trouble. அப்போ 4 பக்கம் உள்ள தன்னுடைய படைகள் பெரும் நெருக்கடியிலும் பெரும் சிக்கலிலும் அழிவிலும் விளிம்பிலும் இருக்கிறார்கள். இப்படின்னு டைரி எழுதிட்டு ஃபென்டாஸ்டிக்னு எழுதுறார், ஃபுல் ஸ்டாப். பெர்ஃபெக்ட்னு எழுதுறாரு. வேண்டாம், ஃபென்டாஸ்டிக், பெர்ஃபெக்ட் யாரால எழுத முடியுங்களா? அவர் எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றாரு, திஸ் இஸ் த மோஸ்ட் ஐடியல் சிச்சுவேஷன்ங்கிறார். திஸ் இஸ் த மோஸ்ட், இதுதான் ஒரு அற்புதமான தருணம். பிகாஸ் ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன். எனக்கு 10 ஆப்ஷன், 8 ஆப்ஷன், 7 ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. பிகாஸ் ஐ எம் லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன் அப்படின்னு எழுதிட்டு கீழே கேபிட்டல் லெட்டரில் எழுதுறாரு, அட்டாக் 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 அட்டாக். அது ஒன்று தான் எனக்கு இருக்கிற ஆப்ஷன். என்னை தற்காத்துக் கொள்வதற்கு நான் ஒரு பெரும் தாக்குதலில் ஈடுபட வேண்டும். தாக்குதல்னா இப்போ உடனே விஜயை தாக்கணும், தாவேக்காவை தாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. I have to go all out. That's it. I have to go all out. Full throttle. அச்சம் இல்லாமல் போய், இப்போ நான் விளவங்கொட்டுக்காரன், எங்கள் ஊர் அடிமுறையில் ஒரு இதே நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணால் இடைவெளியே கொடுக்காத. இடைவெளி
இல்லை தற்காப்பு போர் நடத்துறோம்னா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே அறகுறையாக அந்த 2 கெட்டானா வந்து நிற்காத செத்து போயிடுவேன். ஏன்னா எங்கள் ஊர் வந்து வர்ம அடிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர். அதனால் நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ வந்து ஸோ அந்த அட்டாக்குங்கிறது வந்து ஒரு தனிநபர் இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பாக பண்ணுறாங்க. இப்போது உதயநிதி அவர்களை நான் ஒரு நம்பிக்கையாக தான் பார்க்குறேன். பிகாஸ் அவர் யார் என்னங்கிற எனக்கு தெரியாது. பட் ஐ ஃபீல் டீப்லி எ பர்சன் வித் எம்பத்தின்னு பார்க்குறேன். அவங்க அப்பாட்ட இருக்க ஒரு எம்பத்தி, ஒரு கருணை, இரக்கம், அன்பு, நல்லது செய்யணும் இப்படிங்கிற ஒரு எம்பத்தி இருக்கிற, உள்ளத்தில் அன்பும் நேசமும் எம்பத்தியும் இருக்கிறவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஹேபிட்ஸ் டிஃப்ரெண்ட், ஹேபிட்ஸ் அது டிஃப்ரெண்ட்டுங்க, பழக்க வழக்கங்கள் அது வேறு. பட் மொராலிட்டி இஸ் ஆல் அபவுட் எம்பத்தி, கைண்ட்னஸ், ட்ரூத்ஃபுல்னஸ், how you are honest to the people. இதெல்லாம் தான் வந்து மொராலிட்டி ஃபார் மீ. ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர் இருக்காங்க. ஐ மீன் அமேசிங் கிரவுண்ட் ஆர்கனைசர்ஸ். அவங்களுக்கெல்லாம் நிறைய தொந்தரவு கொடுப்பாங்க இவங்க, இடி, பிசிபி இதெல்லாம் கொடுப்பாங்க. பட் ஐ மீன் இன்க்ரெடிபிள் ஆர்கனைசர்ஸ். நீங்கள் கிரவுண்டில் நேரு அவர்களாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், ஐ.பெரியசாமி அவங்க கோட்டையெல்லாம் அப்படி தானே வச்சு எப்படி வைக்க முடியுது? ஸோ திமுகவை நீங்கள் வெளியே இருந்துட்டு அதெல்லாம் ஏதோ ரைட் ஆஃப் பண்ணிடலாம், அது ஒன்றும் இல்லாத கட்சி அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் வந்து அது அவங்களுடைய பகற்கனவு. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பட் 2 விஷயத்தை நான் கவனப்படுத்தணும். ஒன்று, இப்போ அவங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அணுகுமுறை என்பது சரியானதல்ல. நீங்கள் அந்த பைனரிக்குள்ளே போய் சிக்கிக்கிறீங்க. உங்களுடைய உயரங்கள் வேறு. இப்போ உங்களுக்கு லெகசி ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறீங்க, நிறைய போராடி இருக்கீங்க, களப்பணிகள் செய்திருக்கிறீங்க. எத்தனை 70 வருஷம் இன்னைக்கு இருக்கிற முகங்களினுடைய ஒரு அமைப்பு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம். 67 ஆட்சியை பிடிச்ச பிறகு வந்த கழகமும் அல்ல. அது தந்தை பெரியாருக்கு முன், அப்புறம் பேரறிஞர் அண்ணா, இப்படின்னு வந்து லட்சங்களில் இல்லை கோடிக்கணக்கானவர்களினுடைய கடுகளவும் எதிர்பார்ப்புகள் இல்லாத தொண்டர்களினுடைய கடைநிலை தலைவர்களினுடைய உழைப்பு, தியாகங்கள், அதனுடைய மாபெரும் தொடர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த சில ஆளுமைகளினுடைய ஒரு ஒரு கூடாரம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ நீங்கள் வந்து விஜயா நாமாங்கிற அந்த பைனரிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஓகே, ஒரு காலச்சூழலில் இது ஒரு டிஸ்ரப்ஷன், ஒருவேளை இது தேவைப்பட்ட டிஸ்ரப்ஷன். இப்போ ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்திருக்குங்கிறது தெரியுது இல்லை உங்களுக்கு? ஆனஸ்டி இருக்குதா? ஆனஸ்டிங்கிறது துணிவு. கரப்ஷன் லெவல் ரொம்ப ஹையா போயிடுச்சுன்னு மக்கள் எல்லா செக்டர்லையும் நினைச்சிருக்காங்க. இது யாரு போய் படிச்சாலும் தெரியும். இதை ஏத்துக்கிற துணிச்சல் உங்களுக்கு இருக்குதா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க எந்த மாற்றத்தையும் உங்களை சரி செய்து கொள்வதிலிருந்து மட்டும்தான் மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். எஸ், கரப்ஷன் லெவல்ஸ் வேர் ஹை அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் ட்ரூ ஆல்சோ. அண்ட் செகண்ட்லி, ஒரு அளவுக்கு மேல குடும்ப அரசியலுக்கு வரது ரசிக்கல நிறைய பேர். அண்ட் திஸ் இஸ் a fact. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி யூ கோ பேக் டு யுவர் ஓன் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸையும் இன்னைக்கு என்ன தேவை இருக்கு? எனக்கு இப்போ தாவேகா மேல எனக்கு ஒரே ஒரு அச்சம் என்ன இருக்குதுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஒரு ஃபின்டெக் அண்ட் நியூ டெக்னாலஜி ஃப்ரான்டைஸுக்கான அந்த சிஸ்டம் அண்ட் ஹைவே பாத்வே உருவாக்கி வச்சாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு சரியா உள்வாங்கி இவங்க சரியா எடுத்துட்டு போகணுன்னு தான் நான் நினைக்கிறோமே தவிர அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது தமிழகத்திற்கு கேடு, தமிழகத்திற்கு தீது. டிஎம்கே செட் கரப்ஷன் லெவலில் வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் கரப்ஷன் இருந்திருக்குது. இதனால தான் ஆட்சி போயிருக்குது. பட் இண்டஸ்ட்ரி, நான் சொன்னது போல இந்த செக்டர்ல அல்லது எஜுகேஷன் செக்டர் பண்ணலாம் பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு இந்த அரசிற்கு அவர்கள் துணையாகத்தான் இருக்கணுமே தவிர இடராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த பைனரிங்கிற இதுக்குள்ள போய் மாட்டி அதுக்கு அவங்க ஜென்சி ஒரு ரீல்ஸ் போடுற உருவாக்க, நாங்களும் அதே மாதிரி மீம்ஸ் போடுற ஒரு ஜென்சியை தான் உருவாக்குனா யூ ஆல்ரெடி ஃபெயில்ட். யூ ஸ்டாண்ட் ஆன், கோ பேக் அண்ட் ரீடிஸ்கவர் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். அண்ட் புதிதாக வேறு என்ன 21ஆம் நூற்றாண்டு இந்த இளம் தலைமுறையினருக்கு என்ன தேவைப்படுது? அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க.
அதாவது போட்டும், உதயநிதி அவர்கள் போட்டும், ஒரு 10 கிராமத்தில் போய் அவங்க இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் தங்கி அவர் அந்த இளைஞர்களோட ஒரு பேசட்டும். let him understand, let him do a different politics, not get into binary with Vijay. That binary is going to be disastrous because he is a cinema hero. அந்த ஹீரோ உச்சத்தை வந்து நம்ம இவங்க அடைய முடியாது. இன்னும் ஒரு ஆதர்சத்தன்மையோடு உலவுகிற பல லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். பட் உங்களுக்காக நீங்கள் ஒரு ஆஸ்பிரேஷனல் டிரெக்ஷனை கிரெடிபிளாகவும் மெஷரபிளாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை முன் வச்சு அண்ட் ப்ரூவ் டு த பீப்புள், கமிட் டு த பீப்புள் தட் வில் பி லெஸ் கரப்ட் when we accept that there was corruption. ஒவ்வொரு துறையிலையும் மக்கள் சங்கடப்பட்டிருக்காங்க, தொழில் செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்தந்த துறைகள் நான் சொல்ல விரும்பல, பட் there has been corruption and it is not going to be centralized ஒரு பொலிட்டிக்கல் இது இல்லை. வாக்களிச்சவங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ணலைங்கிறதுனால தானே நீங்கள் உங்களை யார் ஆட்சி கொண்டு வச்சாங்களோ கட்சிக்காரங்களுக்காக நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. கட்சிக்காரனை வச்சு இன்னைக்கு பாருங்க, நீங்கள் செக்ரட்டேரியட் போய் பாருங்க, செக்ரட்டேரியட்டை போய் பாருங்க. அது வந்து இது பொங்கலுக்கு ஊருக்கு போகிறப்போ அந்த கிளாம்பாக்கம் கோயம்பேடும் எப்படி இருக்குமோ அப்படி வந்து இன்னைக்கு செக்ரட்டேரியட் இருக்கு. 5 ஆண்டு காலத்தில் இருந்ததா? இருக்கலையே. கட்சிக்காரன் வந்து உணர்வோடையும் உரிமையோடையும் செக்ரட்டேரியட்டுக்கு வரலான்னு நினைக்கலையே. ஏன் நினைக்கல? எல்லாத்தையும் அதிகாரிகள்கிட்ட கொடுத்து நீங்கள் ஜாலியாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மக்களிடம் சந்திக்க வேண்டிய உங்கள் கட்சிக்காரங்களையே நீங்கள் சரியாக வச்சுக்கல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து நீங்கள் சரி பண்ணாலே போதும். அடுத்த ரவுண்டில் நீங்கள் தான் வந்து நிற்க போகிறீங்க. தனியாகவே நில்லுங்க, 234 நில்லுங்க. அப்படி ஒன்றும் உங்கள் கட்சி வந்து பயப்பட வேண்டிய கட்சியெல்லாம் இல்லை. பட் ஜெனுவினாக நீங்கள் சரி பண்ணாமல் நீங்களும் இதே மீம்ஸும் ரீல்ஸும் இதை வச்சுட்டே நீங்கள் வந்துடலான்னா யூ ஹவ் ஆல்ரெடி ஃபெயில்ட். தேராது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கே நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.